பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Behold, I have set an open door before you which no man can shut. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக பாதையே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி போகிறதுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை, என்னை யாரும் கைட் பண்ண யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இன்னைக்கு இருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு பாதையை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு, உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எந்த மனுஷனும் அதை பூட்டவே முடியாது, எந்த மனுஷனும் அதை தடுக்கவே முடியாது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உனக்கு எல்லா காரியங்களையும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று இயேசு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இயேசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். அவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால உங்களுக்கு முன்பதாக இருந்த தடைகள் அநேகமாக இருந்துச்சு நினைச்சு நீங்க கவலையோட இருந்தீங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அவருடைய செல்ல பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா எல்லா தடைகளையும் நீங்க நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இயேசப்பா மனுஷங்க ஆண்டவரே தடை பண்ணுகிற காரியங்களை நீங்க நிர்மூலமாக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே திறந்த வாசலை பிள்ளைங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா பிள்ளைங்களை ஊழியத்திலையும் கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு முன்பதாக இயேசப்பா திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அநேக இடங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவார். உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகளையும் இயேசப்பா நிர்மூலமாக்கி போட்டார். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.